நீங்க புது வீடு கட்டுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்க வீடு கட்டினதும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் சாஃப்ட்னரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாட்டர் சாஃப்ட்னரோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்டா மாத்துறது தான். இப்போ ஹார்ட் வாட்டரா இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வீடு கட்டும்போது கன்சல்ட் பைப்ஸ் எல்லாமே பிளான் பண்ணுவீங்க. அப்ப அதுல வாட்டர் டிராவல் ஆகும்போது அதுல ஸ்கேலிங் எல்லாமே ஃபார்ம் ஆகும். இப்போ அந்த பைப்ஸ் எல்லாமே பிரேக் பண்ணி தான் எடுக்கணும், டபுள் செலவு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல யூஸ் பண்ற வாட்டர் டிராவல் ஆகக்கூடிய மிஷின், எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பயங்கரமா டேமேஜ் ஆகுங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஹார்ட் வாட்டரை நீங்க குளிக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் லாஸ், ஸ்கின் சம்பந்தமான நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இவ்வளவு விஷயத்துல இருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்றது இந்த வாட்டர் சாஃப்ட்னர் தான். வாட்டர் சாஃப்ட்னர் நீட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். வாட்டரை வந்து நம்ம சைட்ல வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட்டர் டிடிஎஸ் லெவல்ல இருந்து கால்சியம், மெக்னீசியம், வாட்டர் ஹார்ட்னஸோட லெவல்ஸ் எவ்வளோ இருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து எந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம்ன்றதை வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இதோட பிரைஸ் எவ்வளவு வரும், இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா யூடியூப்ல பெரிய வீடியோ போட்டு